ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கட்டாயம் இந்தியா அன்றைக்கி ஆப்போசிட்டான 4வது டெஸ்ட் போட்டியை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். அதில் ஒரு சம்பவம் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் தொடரையும் நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியா அணி நட்சத்திர வீரர் ஸ்டீவன் ஸ்மித். சில பல கருத்துக்கள் போட்டி குறித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஸ்டீவன் ஸ்மித் ஃபஸ்ட்டு ஒரு 2 மேட்ச் தூங்கின இந்த மாதிரி தான் பேட்டிங் ஆனார். 3rd மேட்ச்சில் செம கம்பேக் கொடுத்து ஒரு 100 அடித்தார். இந்த இன்னைக்கு காலையில் இன்னும் 2 நாள் இருக்க போட்டி தொடங்குறதுக்கு. அதுக்கு இன்னைக்கு காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சில பல வார்த்தைகளாக பேசியிருந்தார். கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வலுவான அணி, அவங்க ஜெயிக்கணும்னா கஷ்டமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருந்தார். ஆனால் கடைசியாக என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த தொடரை நாங்கள் வென்று தீருவோம். அது மட்டும் இல்லாமல் மெல்போர்னில் எனக்கு நல்ல மெமரிஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த போட்டியை வென்று தொடரே வெல்லுவோம். நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போகணும்னு சொல்லிட்டு எங்கள் மைண்டில் இருக்குது. கண்டிப்பாக அது ஞாபகம் வச்சுருந்தா நாங்கள் ஒவ்வொரு போட்டியும் விளையாடுறோம். அதனால் கண்டிப்பாக அடுத்த போட்டி வெற்றி பெற்று நாங்கள் இந்த தொடரை கட்டாயம் வெற்றி பெற்று தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீவன் ஸ்மித் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. ஓகே, அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். அவங்களுக்கும் இது ஒரு வாய்வா சாவா போட்டி தான், நம்மளுக்கும் இது ஒரு வாய்வா சாவா போட்டி தான். நான் அப்படி சொல்கிறேன் பாரதுன்னு கேட்டால், ஆமாங்க, நம்ம தோத்தா அவ்வளோதான் காலி. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ன்றது கனவே காலி. ஆஸ்திரேலியா தோத்தாலும் கிட்டத்தட்ட அது காலின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நம்ம இந்த 2 மேட்ச் ஜெயிச்சிட்டா நம்ம த்ரூவாக எந்த ஒரு டீம் கம்பேரிசனும் ஃபைனல் போய்டுவோம். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் பாகிஸ்தான் ஆட போகிற சவுத் ஆஃப்ரிக்கா ஒரே ஒரு போட்டி ஜெயிச்சா மட்டும் போதும், அவங்க டேரெக்டாக ஃபைனல் வந்துடுவாங்க. அதனால் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு முக்கியமான போட்டி, நமக்கும் ஒரு முக்கியமான போட்டி. கண்டிப்பாக ரொம்ப ஒரு அனல் பறக்கிற போட்டி காத்துட்ருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பும்ராக்கு நல்ல ஒரு எக்கனாமிக்கல் இருக்காங்க, சூப்பராக போட்டிருக்காரு. நம்ம விராட் கோலி மெல்போர்ன்லலாம் இது சொல்கிறது ஓடியிலும் சாதனை பண்ணியிருக்காரு, டெஸ்ட்லேயும் சாதனை பண்ணியிருக்காரு. ஒரு 56 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதனால் கண்டிப்பாக விராட் கோலிக்கு ஒரு மெமரபிள் கிரவுண்டு, பும்ரா கிரவுண்டு, ரிஷப் பண்ட் ஆடி இருக்கார் இதில் சூப்பராக. அதனால் ஒவ்வொரு போட்டியும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டினால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்திய அணி. பட் ஆனால் பிளேயிங் லெவல் என்ன சேஞ்சஸ் வருமானு சொல்லிட்டு நிறைய கேள்வி வந்துட்டுருக்கு. எனக்கு கமலில் நிறைய பேர் கேட்டிங்க எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல்ஸ் போகும்னு சொல்லிட்டு. என்னை கேட்டால் சேம் தாங்க, எதுவும் மாற்ற மாட்டாங்க. பட் ரோஹித் சர்மா மட்டும் ஏதோ இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அது உண்மையாக இன்ஜுரியாக இல்லை ரோஹித் சர்மா ஃபார்மில் இல்லாதனால ட்ராப் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் பேர் மட்டும் இன்ஜுரின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இன்ஜுரி. பட் கன்ஃபார்மாக ஒன்றும் சொல்ல அவர் விளையாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் சேம் டீம் தாங்க போவோம். ஏன்னா 3rd டெஸ்ட் போட்டியில் ஓரளவுக்கு பண்ணாங்க பெர்ஃபார்மன்ஸ். ஆகாஷ் தீப் கூட ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நல்லா பண்ணார். கண்டிப்பாக இந்திய அணி இதே சேம் டீமாக தான் போவோம். என்ன கேட்டால் வேறு எந்த சேஞ்சஸ் வருது. ஆஸ்திரேலியாவில் சில பல சேஞ்சஸ் கண்டிப்பாக வருங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டார்ஸில் எடுத்துன்னு வந்திருக்கு. கான்ஸ்டார் வந்திருக்காரு, வெப் ஸ்டார் வந்திருக்காரு, நிறைய ஆல்பர்ட் சீன் வந்திருக்காரு, நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணியோட சேம் பிளேயிங் லெவல் தான் போகும் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவலில் போகணும், எப்படி சொல்கிறது, கட்டாயம் வெற்றி பெற்று தீருமா தீராத 4வது டெஸ்ட் போட்டி? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.